மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுவார். யாக்கோபு ரொம்ப கஷ்டப்படுவார். ஆனா பாருங்க, வெறும் மனுஷனாய் போய் வெறும் கையும் தடியுமாய் போன மனுஷன் திரும்பி வரும்போது ஆடு, மாடு ஏராளமான ஆசீர்வாதத்தோடு திரும்பி வருகிறார். ஆனா அந்த தேசத்தில ஏமாற்றப்பட்டது உண்மைதான். அந்த தேசத்தில ரொம்ப கஷ்டப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த கஷ்டத்துக்கு, அந்த ஏமாற்றத்துக்கு ஏற்ற பலனை தேவன் குடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்க வேலை செய்ற இடத்துல நீங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஏமாற்றப்படுகிறேனே, ஏமாற்றங்களே என் வாழ்க்கையில் இருக்கிறதே, கஷ்டமே என் வாழ்க்கையில் இருக்கிறதே, கண்ணீரே என் வாழ்க்கையில் இருக்கிறதேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தேவனை நோக்கி கதறுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த இந்த வேலையில ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை குடுங்க. இந்த பிரயாசத்தில எனக்கு பலன் குடுங்க. ஆண்டவரே, இந்த பாடுகள் மத்தியில என்னை உயர்த்துங்க. ஆண்டவரே, இதே மனிதர்கள் மத்தியில என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில கேளுங்க. நிச்சயமாக யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபு வெறும் தடியும் கையுமாய் போன அந்த யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி, அதே இடத்துல நீங்க வெட்கப்பட்ட இடத்துல உங்களை பெருக பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது.